ஹலோ கைஸ், எல்லோருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வளைவு அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவான அரவிந்த் அப்படின்றவரை தான் காமிக்கிறாங்க. ஒரு முகம் தெரியாத நபர் பார்த்தீங்கன்னா மழை, அதாவது கொற்ற மழையில அவர் அடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் தீக்ஷா அப்படின்ற என்னோட மனைவி தான். அவளுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் ஓவர்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ இவர் தான் அரவிந்த் அப்படின்றதா இவருடைய பேர். இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள்ல பொண்ணு பார்த்திருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க தீக்ஷா அப்படின்னு மாதிரி அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தி இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் இது நேரம் வரைக்கும் நிறைய பெண்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த அரவிந்த் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பிடிச்சி போகுதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண கல்யாணம் அண்ட் காதல் வாழ்க்கை அப்படின்னு மாதிரி இவங்களோட லைஃபை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லா தம்பதியர்களை போலவே இவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி காமிச்சுக்கிட்டே, ஆனா அதே சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம தீக்ஷா இருக்காங்க இல்லையா, அவங்கள மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயம். ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட தீக்ஷா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஒரு நாள் இரவுல கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. கணவர் இவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராம மொபைல்ல யாரோ ஒரு நபருக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது யாரு எவரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆண் நண்பர்னு தெரிய வருது. ஆண் நண்பரா? இந்த நேரத்துல அவன் தேவையான கேட்க ஒரு சின்ன சலசலப்பு சண்டை. இதனால இவர் பக்கத்துல தூங்காம வெளியே போய் படுத்துட்டாங்க. மனுஷன் யோசிக்கிறாப்புல இப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, நாம சரி மன்னிப்பு கேட்போம் அப்படின்ற மாதிரி வெளியே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு பக்கமா பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் தெரியவது அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம். இதனால இதை பெருசா எடுத்துக்கலாம், அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் தூங்க போக கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில டிவி நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவே மீன் போட்டு ஒருத்தர் கலாய்ச்சிட்டாரு, இது பரபரப்பா பேசும் பொருள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் இதை நோட் பண்ணிட்டு தன்னோட மனைவியை பாக்குறாரு. கிளம்பாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ஷாப்ல வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் கொண்டு போய் விட்டுட்டு தான் தன்னோட வேலைக்கு போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இன்னும் கிளம்பலையான்னு கேட்க அவங்க இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், நீங்க இங்கிருந்து கிளம்பிக்கோங்கன்னு சொல்ல ஒட்டுமொத்த கடுப்பையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் பேசாம போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, தன்னோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவு வேகமா தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது இவங்கள ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டே இருப்பா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரர், அவர் தான். அவர் உள்ள வந்து நாங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மனுஷன் எதுவுமே பேசாம அவங்கள மேலும் கீழும் பார்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ கிட்ட போகுது. வேலைக்கு போயிட்டா இல்லையா, தன்னோட மனைவி கிட்ட சண்டை போட்டு வர வந்துட்டாரு. பயங்கர அப்செட். இதனால வாட்ஸ்அப்ல சாரி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்ப அவங்க பாக்குறதாவே தெரியல. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. வேலை முடிஞ்சு போயிருச்சு. வேகமா வீட்டுக்கு போறாரு. தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக மனைவி பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. சரி இன்னும் கோவமா தான் இருக்காங்க போல, நம்ம இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை பாத்தீங்கன்னா ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வர முடியுமா அப்படின்ற மாதிரி மெசேஜை போட இதையும் பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறதா தெரியல. கட் பண்ணா இவர் தன்னோட மனைவிக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. நைட்டு 9:30 மணிக்கு மேல ஆயிடுது. அவங்கள ஆளையே காணும். என்ன பண்றதுன்னு தெரியாம போன் அடிக்க போன் பாத்தீங்கன்னா சோஃபாக்கு ஒரு ஓரத்துல இருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்குது. அதை பார்த்தது மனுஷன் டென்ஷன் ஆயிடுறாப்ல. தன்னோட மனைவி எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் போன் பண்ண அவங்க இன்னைக்கு எங்கேயுமே வரல அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இதனால பதட்டப்பட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்ப அங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை மீன் போட்டு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த மனுஷனை பிடிச்சி டேய் இதெல்லாம் பெரிய தப்புடா, இதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க எம்எல்ஏவோட தம்பி அப்படின்ற மாதிரி சின்னான் ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மனுஷன் வந்து என்ன தைரியம் தான் இந்த வேலையை பார்த்திருப்பேன், உனக்கெல்லாம் வேற ட்ரீட்மெண்ட் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி அந்த நபரை பிரிச்சு எடுத்துட்டு இனிமேல் பண்ணக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டியும் அனுப்பி வைக்க கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து என்னோட மனைவி காணாம போயிட்டாங்க, உடனடியா தேடி கொடுக்க முடியுமான்னு கேட்க போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க வந்திருப்பாங்க, கொஞ்ச நேரம் கொடுத்து பாருங்கன்னு சொல்ல இவர் இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா அவங்க என்னைக்குமே போனது கிடையாது, அவங்க போன் எல்லாமே வீட்டில் தான் சார் இருக்கு, திங்ஸும் வீட்டில் தான் இருக்கு,
எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு சொல்ல போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாரு. கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல வீட்டுக்கு போறதுக்கான எண்ணமே பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா இல்ல. தெரு தெருவா போட்டோ தூக்கி அலைய ஆரம்பிக்கிறாரு. போற வர எல்லா ஆட்கள் கிட்டயும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பாத்தீங்களா, இவங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. விடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்ட்க்கு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா என்டர் ஆகுறாரு. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் நேத்து இங்க ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்ததா, இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு கேட்க ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு சார், எதுவா இருந்தாலும் நந்தா சார் கிட்ட தான் நீங்க கேட்டுக்கணும். நேத்து இந்த இடத்துக்கு ஒரே ஒரு விசிட்டர் மட்டும் தான் வந்தாரு, மத்தபடி எதுவுமே இல்ல சார்னு சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு காணாம போனவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது டிசைனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அங்க போய் விசாரிக்கிறாங்க. அவங்க நேற்று இங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அது மேற்கொண்டு அவங்க ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார்ல அவங்களோட கூட படிச்ச ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட்டு போனாரு, மற்றபடி எதுவுமே இல்லை சார்னு சொல்ல இந்த விஷயம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவரை தாண்டி வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி நெருடலை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்குது. வேகமா அந்த கல்யாண ஆல்பம் இருக்கும் இல்லையா, அதை தேடணும் அப்படின்ற மாதிரி போக கல்யாண ஆல்பத்தை ஒரு பெரிய சூட் கேஸ் மாதிரி இருக்கும் அதுல வச்சிருப்பாங்க. வீட்டுல போய் நல்லா தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சூட் கேஸை காணும், ஆனா கல்யாண ஆல்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். இதனால அதை சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2-3 பேரை பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க தானா அப்படின்றதுக்கு இவர்கிட்ட சரியான ஆதாரம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை இல்லையா. அப்பதான் வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடிகாரம் உடஞ்சு போயிருக்கிற விஷயத்த நோட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த கடிகாரம் பாத்தீங்கன்னா உடஞ்ச நேரம் 11 அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம லீட் எதுவும் கிடைக்காம தன்னோட வண்டி எடுக்கலான்னு போக ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிள்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும். இவர்கிட்ட வந்து அந்த பேங்கிள்ஸ் விழுது. அதை பார்த்ததும் இது தன்னோட மனைவியோடதாச்சு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கும் போது இந்த பேங்கிள்ஸை நான் படிக்கட்டுல இருந்து எடுத்தேன், அங்கதான் அது கிடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல. ஆனா அதே சமயத்துல செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவர் இவர்கிட்ட வந்து நேத்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தம்பி விசிட் பண்ணிட்டு போனாரு, அதுவும் உன்னோட பக்கத்து பிளாட்டுக்கு தான் வந்தாரு, மற்றபடி எதுவுமே சஸ்பீஸாக நடக்கலப்பா, உன்னோட மனைவி இங்கே தான் எங்கன்னா போயிருப்பாங்க, தேடி பார்த்துக்கோப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் வேகமாக பக்கத்து ஃப்ளாட்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட மனைவி மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே இருப்பா இல்லையா, அந்த மனுஷன் தான். அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது நேத்து என்னை பார்க்க யாருமே வரல, யாருன்னா வந்திருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி தீர்த்து நின்றுகிட்டே இருக்க இந்த மனுஷன் கணக்குல, அதாவது தனக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசம்ஷன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வேகமா போலீஸ்காரரை பார்க்கணும்னு போக அந்த சமயத்துல போலீஸ்காரருக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேஸ் வந்து ஆஜராகுது. அதாவது ஒரு தொழில் செய்யற, அதாவது பாலியல் தொழில் செய்யற ஒரு பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தேடி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாரு. இதை பார்த்தது போலீஸ்காரர் உன் தொலை தாங்க முடியாம ஓடி போயிருப்பா, இந்த கேஸை இதுக்கு மேல எடுத்துக்க முடியாது, அவன் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து என்னோட மனைவி யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா விஷயங்களுமே அதை தான் சார் குறிப்பிடுது, அந்த கடிகாரம் எல்லாமே உடஞ்சு போயிருக்கு, சில பொருட்கள் கீழே விழுந்திருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட சூட் கேஸை காணும், என்னோட மனைவியோட பேங்கிள்ஸோ படிக்கட்டுல கிடந்தது அப்படின்ற மாதிரி தகவல் கிடந்தது, அந்த ரெட் கலர் கார் வந்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொன்னா, நீங்க பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கலாம் சார்னு சொல்ல போலீஸ்காரர் மேலேயும் கீழேயும் பாக்குறாரு. ஏன்னா இவர் இவ்வளவு விஷயங்களை சேகரிச்சுட்டு வந்து இவரை வேலை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, இதை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி அவர் சொல்றதான் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி முதல் வேலையா நம்ம ஹீரோட வீடு இருக்கு இல்லையா, ஃபாரன்சிக் டீம் மொத்தத்தையும் வர வச்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேட சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நேத்து நீ எங்க போயிருந்த, அம்மா நேத்து உன் வீட்டுக்கு வந்ததா சொல்லி ஒருத்தன் கீழே வந்திருக்கான், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருக்கதால அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. மாவனை நீ நேத்து எங்க போன அப்படின்றத ஒழுங்கா சொல்லு, உன் மனைவியை கேட்டா நீ வீட்டுல இருந்தன்றாங்க, உன்னை கேட்டா வெளியே போயிருந்தேன்னு சொல்ற, ஒழுங்கு மரியாதையா உண்மை இங்க வந்தாக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு நம்ம காணாம போன ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் ஒருத்தவங்களை போய் சந்திக்கிறாரு. அவங்க மூலமா காலேஜ் டேஸ்ல யாராவது நெருக்கமானவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் மது அப்படின்ற ஒரு நபர் இருந்தார் அப்படின்ற விஷயத்த அந்த லேடி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஹீரோ தன்னோட மனைவியோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா மது அப்படின்ற ஒரு நபரை பார்த்து ஒரு மாதிரி யோசனையில நின்றுகிட்டே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோயின் கல்யாணம் ஆனப்போ ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நபர் இவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால ஹீரோ அவரை தேடி போக, ஆனால் அதே சமயத்துல போலீஸ்கார கூட்டமும் அவங்கள தேடி போற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க சந்திக்கிறாங்க. சார் மதுவை தேடி தானே சார் நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா அவன் தான் சார் என் மனைவி ஏதாவது பண்ணிருக்கணும், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இந்த வேலையை எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆர்டர் போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு. என் வேலையை செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீ சொல்லிதான் நான் செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லடா,
உன் மனைவியை கண்டுபிடிச்சு தருவோம், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பி இன்வெஸ்டிகேஷன் வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் முத்த ஆரம்பிக்குது. இதோட முடிவுல போலீஸ்காரர் கடுமையான வார்த்தைகளால தாக்கிட்டார். அதாவது மது அப்படின்ற ஒரு நபர் கூட தான் நம்ம ஹீரோயின் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம தான் தேடி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை தண்ணி காட்டிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். வேற என்ன நடந்திருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டு விட ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டாரு. போலீஸ்காரரே அடிக்கணும்னு போக எல்லாரும் இதை பார்த்துட்டாங்க. போலீஸ் மேலையாட கை வைக்கிற, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை போட்டு அடிக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு மேல இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, ஒழுங்கு மருந்து இங்கிருந்து போயிட்டு போலீஸ்கார மேலையாட கை வைக்கிற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தன்னோட ஸ்டேஷனுக்கு போக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா பொதுமக்கள். அதை பத்தி நியூஸ்காரங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோவோ நான் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, ஒரு லீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி தான் சொன்னேன், அதை விட்டுட்டு என்ன இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்துறாங்க, காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுக்க வந்தா போலீஸ் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி டிவி நியூஸ் சேனல் எல்லாத்திலையும் பேசி விட அந்த போலீஸ்காரரோட சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேர் கிழிஞ்சு தொங்குது, இதுல நீ வேறையா, அவன் தான் ஒரு லீட் கொடுத்தானமையா, அதை செக் பண்ணி பாருயா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம என்னடா அவனுங்க வெறுப்பேத்துறானுங்க, முதல்ல இவனை பொழக்கணும்டா அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரர், அவரை போய் அடிச்சு ஒழுங்கு முறைதை எங்கடா போனான்னு சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு 18+ படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தியேட்டருக்கு போனாரு, அதை சொல்லதான் இவ்வளோத்த மறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி புரிய வருது. இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தியேட்டர்ல போய் செக் பண்ண அவர் அங்கதான் இருந்தார் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆனா அதே சமயத்துல ஹீரோ ஃபேமிலி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. என் பொண்ணு ஓடி போறவளா கிடையாது, நான் அவளை அந்த மாதிரி வளர்க்கல அப்படின்ற மாதிரி பொண்ணை பெற்றவங்க புலம்பிக்கிட்டே இருக்க மாப்பிள்ளையோட அதாவது ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுரா, உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போலீஸ்காரரோட என்ட்ரி, தம்பி நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், கிட்னாப் பண்ணி போனதுக்கான எந்த தடையுமும் இல்ல, ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு பிளாக் கலர் கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அதையும் சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், அப்படி ஒரு கார் இந்த ஏரியாவை விட்டே பாஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், நீ தானே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, இதையும் சொல்லன்னு கேட்க அந்த மனுஷன் ஏற்கனவே கடுப்பில் இருப்பாப்புல. இதை வேற சொன்னதால நீங்கள் முதல்ல இங்கிருந்து வெளியே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்க போலீஸ்காரங்க இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான ஆதாரம் இல்லாமல் அவர் மேலே கை வைக்க முடியாது இல்லையா, ஆதாரம் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த சரி ஹீரோ அவங்க கேமராவிலே மாட்டல இங்கே கிட்னாப் நடந்ததுக்கான எந்த விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஏரியாவோட மேப் எல்லாத்தையும் வாங்கி சிசிடிவி கேமரா இல்லாத ரூட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் இவரோட மனைவி ஃபோன் இருக்கும் இல்லையா, அதில் ஹெல்ப் மீ அப்படின்ற ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இதை பார்த்ததும் மிரண்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண அந்த காலை பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எடுத்து ஒரு 10 செகண்ட் வச்சு மறுபடியும் கட் பண்ணிட்டு இவர் மறுபடியும் கனெக்ட் பண்ணலான்னு போக கனெக்ட் ஆகுற மாதிரியே தெரியல. ஸோ கண்டிப்பா நம்மளோட மனைவி உயிரோட தான் இருக்கா, கடத்தப்பட்டு தான் இருக்கா. இப்போ இந்த மெசேஜ் மூலமாவே கன்ஃபார்ம் ஆயிடுது, ஏதாவது பண்ணியாக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. ஆனால் அதே சமயத்தில் எம்எல்ஏவை மீம் போட்டு அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு போன ஒரு நபர் இருக்கா இல்லையா, மறுபடியும் இன்ஸ்டா லைவ் வந்து அடிச்சா விட்டுருவேனா, எனக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கு, நான் மீண்டும் மீண்டும் இதையே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பேசிக்கிட்டே இருக்க இவரை அடிச்சு அனுப்புனா இல்லையா சின்ன, இதை பார்க்கறான், இவன் திருந்தவே மாட்டானாடா, அவன் எங்க இருக்கான்னு தேடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆளை விட்டு அனுப்ப. ஆனால் அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோ இருக்காப்லையா, அவர் வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ்காரரும் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவை கிண்டல் பண்ண பையன் மறுபடியும் இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி செய்தியில பார்த்து பயங்கர அப்செட்ல இருக்கும் போது ஹீரோ வேகமா அவரை சந்திச்சு அவரை கண்டுபிடிச்ச விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா சிசிடிவி கேமராவிலே மாட்டாத வகையில இவங்க ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தி ஒரு வழி இருக்கும், அந்த வழியை தான் கண்டிப்பா அவங்க பயன்படுத்தி இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட போனுக்கு ஹெல்ப் மீ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தது, அதுவும் இந்த நம்பர்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு நம்ம எல்லாம் காமிக்க நம்பரை ட்ரேஸ் பண்ண கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனா இந்த மேப்பையும் பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்ல காமிக்கிறாங்க. ஒரு நபர் காஃபி குடுக்கணும் அப்படின்னு மாதிரி போக பக்கத்துல இருக்க எல்லா டேபிளுக்கும் சீக்கிரமா போகுது. இவருக்கு லேட்டா வந்ததால பயங்கரமா அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா சின்ன உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே பல பிரச்சனை, அந்த நாயை பிடிச்சிங்களா இல்லையாடா அப்படின்னு மாதிரி வலை வீசி அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை தேடிக்கிட்டே இருக்க பின்னாடி பயங்கரமான சத்தம். இதனால பயங்கர கடுப்பாய் 2 அடி தவடியிலே பாத்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறாரு. வந்தமா சாப்பிட்டமான்னு போறதை விட்டுட்டு எரடா கத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா உட்கார்றா அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு அங்க இருந்து போக இந்த மனுஷனுக்கு இது ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. ஏன்னா
என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் சின்ன தன்னோட போனை விட்டுட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாஷ்ரூம் போயிருக்கான்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த போனை தூக்கிட்டு போகலாம் ட்ரை பண்ண அதே சமயத்துல ஹீரோ போலீஸ்கார கூட்டம் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர்ல இருந்து ஹெல்ப்னு வந்திருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து போனை அடிக்கும் போது அந்த போனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் திருடினார் இல்லையா, அவர் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரை பிடிச்சி பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க எல்லாருமே தடுத்து விட்டுக்கிட்டே இருக்க, என்னோட மனைவி எங்கடா, என் தீக்ஷா எங்கடா அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு இவர் பொழந்துக்கிட்டே இருக்காரு. போனு அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா போய் விழுந்துருது. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து சின்ன பார்த்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சூதாரிச்சிடுறான். யாருக்கும் தெரியாம அவனோட போனை எடுத்துக்கிட்டு கருப்பு கலர் காரான, அதாவது ஹீரோ சொல்லியிருந்தா இல்லையா அந்த காரான இவரோட கார் எடுத்துக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ அவன் நம்பரை போட்டு பயங்கரமா பிரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. இவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. அது என்ன அப்படின்னா இவரோட மனைவியோட ரிப்போர்ட் தான். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற தகவல். பயங்கர ஷாக்கோட நீக்க கட் பண்ணி பிடிச்சிட்டு போன அந்த நபரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சில வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த நபரோட பேர் பார்த்தீங்கன்னா நவீன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதனால அந்த நபரை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது, சார் அந்த போனை நான் திருடணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன், மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அங்க வச்சிருந்தது, அதாவது அந்த போனை வச்சிருந்தது வேற ஒருத்தர் சார்னு சொல்ல இவங்க இது நேரம் வரைக்கும் சில பேர் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ எல்லாத்தையும் காட்டி பாக்குறாங்க. யாருமே இல்ல இல்ல அப்படின்னு ஒரு பதில் தான். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இவர் போனை தூக்க ட்ரை பண்ணார் அப்படின்னா போனோட ஓனர் யாரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரருக்கு அவரோட சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. யோ, அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசரை பிடிச்சியா இல்லையா, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள அந்த வேலையை பார்த்து முடிச்சிருயான்னு சொல்ல இவர் அவரை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அந்த சின்ன இருக்கான் இல்லையா, அவன் தன்னோட கேங்கோட ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து அந்த பொண்ணுக்கு போத ஊசி எல்லாத்தையும் போட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டு வந்து டேய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா பத்தாதாடா அப்படின்ற மாதிரி போட்டு புரட்டி எடுத்து ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. கட் பண்ணா தன்னோட மனைவியை தேடி அலையிற நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவங்களுக்கு காலேஜ் தோழனா இருந்த மதுவை காணோம், இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அவரோட சோசியல் மீடியால இருக்க ஒரு போட்டோ வச்சு அவர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் தெரிச்சுக்கிட்டே இவரை பார்த்தது ஓட ஆரம்பிக்கிறாரு. இதனால ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அவரை துரத்தி பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி பயங்கர சண்டை எல்லாத்தையும் போட்டு அவரை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டார். பிடிச்சி அடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்க திஷாவோட கணவரை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நான் ஓடி வந்ததுக்கான காரணமே எனக்கு ஒரு ரவுடி கும்பலுக்கும் பிரச்சனை, அவங்க தான் துரத்திட்டு வராங்க போல அப்படின்ற மாதிரி பயத்துல தான் நீங்க இப்பதான் இதை சொல்றீங்க இல்லையா, சொல்லுங்க என்ன உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ஒரே ஒரு வாரத்தை தான் நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணல அப்படின்னா காலேஜ் டைம்ல அவருக்கு யாராவது தொல்லை கொடுத்தவங்கள இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் தலையாட்டிக்கிட்டு ஒரு பிளாஷ்பேக்குள்ள கொண்டு போறாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க கிட்ட அதாவது தீக்ஷாவை ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் சின்ன இருக்கா இல்லையா அவன் உள்ள என்டர் ஆகுறான். இவங்க கிட்ட பேசணும், அதாவது தீக்ஷா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பயங்கர வேலைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க குறுக்குல தடையா நிற்கிறது அந்த மது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதனால அவரை அடிச்சு ஓரமா பத்திட்டு இவர் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தீக்ஷா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்பதான் தீக்ஷா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஃபார்மலா வழிஞ்சு கொலைஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரிமாற அவங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ அப்பா அம்மா கிட்ட வந்து பேச முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் இதுக்கு ஒத்துக்கல. என்னோட அண்ணன் வந்து நிறைய பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் இப்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்னோட கரியரை பிரேக் போட விரும்பல, நம்ம ரெண்டு பேரும் காதலிப்போம், பிடிச்சிருந்தா இருப்போம் இல்லைன்னா போய்கிட்டே இருப்போம்னு சொல்ல இந்த விஷயத்த கேட்டதும் இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் தெரிய வருது நீ என் மேலதான் ஆசைப்பட்டிருக்க, உனக்கு காதல் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவரை உதாசீனப்படுத்தி போய்கிட்டே இருக்க இந்த மனுஷன் கடுப்புல என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை அடையாமல மாட்டேன், உன்னை என்ன பண்ண பாரு அப்படின்ற மாதிரி காத்திக்கிட்டே நிக்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ சின்னாதான் இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்க சின்னாவை தேடினீங்கன்னா கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் சின்னாவோட போட்டோ எடுத்துக்கிட்டு வேகமா போலீஸ்க்கு போன் அடிக்க அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சரை பிடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர்ல இருக்கார் இல்லையா, இதனால என்னோட இடத்துக்கே நீ வந்திருப்பா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ண ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்புறாப்ல. அந்த இடம் என்ன அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சின்னாவோட அபார்ட்மெண்ட், அந்த இடம் தான் அது. போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான் இல்லையா அவனை மட்டும் விட்டுட்டு உன்னோட நல்லதுக்கு தான் சொல்ற அப்படின்ற மாதிரி வீட்டை முழுக்க செக் பண்ணலான்னு போக வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட முகத்தை இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கல. பொண்ணு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா, இதனால சின்னாவே வந்து அதை தடுத்து நிறுத்தி பக்கத்து ரூம்ல தான் இருக்கா,
அவரை கூட்டு போங்க, இனிமேல் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்னு அப்படியே டைவர்ட் பண்ணி விட அவர் அந்த நபரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடக்கிறப்போ வீட்டுக்கு வெளியில நின்று போலீஸ்காரருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சின்னாவோட முகத்தை பாத்தீங்கன்னா சரியா பார்க்க முடியல, ஏன்னா அப்போ கரண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் போலீஸ்காரர் வந்ததும் இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரரும் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இங்க நிலைமை சரியில்லை அப்படின்ற மாதிரி வேகமா வண்டியில கிளம்ப இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா அவரும் என்னடா இது இவ்வளவு தூரம் வந்து கிடைக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக அப்பதான் ஒரு விஷயம் சிங்க் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற லிப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சாங் பிளே ஆரம்பிக்குது. அதே சாங் தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்திருக்கும் இல்லையா, அப்ப கால் பண்ணிருப்பாரு, அந்த சமயம் கேட்டிருக்கும். சோ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது பிளாக் கலர் காரை பாத்துட்டாரு. அந்த கார் நிக்கிற திசையை வச்சு எந்த ரூம் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அங்க போகலான்னு ட்ரை பண்ண வீடு பூட்டப்பட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சின்ன இது வரைக்கும் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, அவன் வச்சுக்கிட்டு இருக்கவளை இங்கே வைக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி பசங்க மூலியமா அந்த பொண்ணை தூக்கிட்டு போக சொல்லிட்டு இவர் லிஃப்ட் மூலமா இறங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதே லிஃப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஹீரோ இவர் தேடிதான் இவ்வளவு தூரம் வந்தா இல்லையா, இதனால அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ரொம்ப அக்ரெஷனான சண்டை பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. இதோட முடிவில் ஹீரோ அவரை கட்டி பிடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரத்த காயங்களோட ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு ஒழுங்கு மருதான் என்னோட மனைவி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி அடிச்சு விசாரிக்கும் போது இவருக்கு தீக்ஷா அப்படின்னா யாருன்னே தெரியாது. போட்டோவை காமிக்கிறாரு, லைட்டா ஞாபகம் வருது. டே நான் இவளை காலேஜில் பார்த்ததோட சரி, அப்போ சும்மா மிரட்டினேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல நான் வரல, அவளும் என்னோட லைஃப்ல வரலடா, நீ உன்னோட மனைவி காணோம் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சேன், நான் மன்னிச்சு விட்டுட்டுறேன், என்னை விட்டுடுடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் விடுறதா தெரியல. ஃபோனில் வேற ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் காமிச்சு நீ இதை பண்ணலை அப்படின்னா இது ஏதுடான்னு கேட்க இந்த மாதிரி சொன்னக்கு ஒன்றும் புரியல. டே நான் பண்ணலடா, என்னை விட்டுடுடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க விடுறதா தெரியல. அடிச்சு போட்டுட்டு உண்மையை சொல்லாம நீ நகர முடியாதுடா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப அதே சமயத்தில் ஜெயிலில் அந்த நவீன் அப்படின்ற ஒருத்தரை பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அவர் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகல அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா சின்ன நம்பர் தான் அது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. நீ அன்னைக்கு பார்த்தது இந்த நபரா பாடுறான்னு சொல்ல இவரும் சார் இவனே தான், இவனோட போனை தான் எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல சின்னாவை தேடி போலீஸ்காரர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல ஹீரோ அவருக்கு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து டே உண்மையை சொல்லுடா, எங்கடா வச்சிருக்க என்னோட மனைவிய அப்படின்னு நம்மலாம் கேட்க டே நம்புடா நான் எதுவும் பண்ணல, எனக்கு தண்ணி தாகமா இருக்குடா, கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் தண்ணி கொடுத்துட்டு அவரை பயங்கரமா துன்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல போலீஸ்காரரும் சின்னாவோட இடத்த நோக்கி போய் பாக்குறாரு, அங்க ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவை காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டேஷனை நோக்கி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த சின்னாவோட ரிப்போர்ட், அதாவது கால் ஹிஸ்டரி ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இவங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. சின்னாவோட போன்ல தான் மெசேஜ் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க ஏதோ கொளறுபடி நடந்திருக்கு அப்படின்றது நம்ம போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த பில்டிங்கோட, அதாவது ஹீரோட பில்டிங்கோட செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. இவர் அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். யோ எங்கேயா போனேன்னு கேட்க சரி அண்ணனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அங்கதான் போயிருந்தேன், ஏதாவது அர்ஜென்ட்டா சார்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, இதுல இருக்க யாராவது ஒருத்தரான்னு பாருன்னு சொல்லி சின்னாவோட போட்டோ முத கொண்டு இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரோட போட்டோவை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது மனுஷன் இல்லைன்னு தலையாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா பாக்குறாரு. ஸ்டன்னா நின்றுகிட்டே சார் இவன் தான் அன்னைக்கு வந்ததுன்னு சொல்ல போலீஸ்காரர் திரும்பி பாக்குறாரு. பயங்கரமான அதிர்ச்சி. இந்த கேஸ்ல சம்பந்தப்படாத நவீன் அப்படின்ற ஒருத்தர் போனை தூக்கிட்டு மாட்டிக்கிட்டார் இல்லையா, அந்த நபர் தான் அங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இதனால வேகமா அவரை பிடிக்கலான்னு போக நவீன் மொத்த ஆட்டிடியூடையும் மாத்திக்க ஆரம்பிச்சு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கத்தி முனையில அங்கிருந்து ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு வண்டியில அடிபட்டு அந்த இடத்துல துடிக்க இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால போலீஸ்காரங்களுக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பிடியில இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பாத்தீங்கன்னா ஹீரோவை குத்திட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அண்ட் இதோட முடிவுல சின்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஹீரோவை குத்தலாம் அப்படின்ற மாதிரி போக போலீஸ்காரங்க அங்க வந்துடுறாங்க. கன் பாயிண்ட்ல அவனை விட்டுடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க சின்ன விடுறதா தெரியல. புல்லட்டால ஒரே சூடு, இடுப்பெலும்பு உடஞ்சு அப்படி பொத்து விழுந்துட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக நம்ம ஹீரோவை காப்பாத்தி இது நேரம் வரைக்கும் இவங்க ஸ்டேஷன்ல நடந்தது இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சோ அன்னைக்கு உங்களோட வீட்டுக்குள்ள வந்தது நவீன் அப்படின்ற அந்த நபர் தான் உங்களோட மனைவியும் கடத்திட்டு போயிருக்காரு. அவரோட எல்லா இடத்தையும் நாங்க செக் பண்ணி பார்த்தோம். உன்னோட காணாம போன சூட்கேஸ் அதுல இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல சில ரத்த
ரத்த கரைகள்லாம் இருக்கு, எங்க தேடியும் உன்னோட மனைவியோட பாடியை மட்டும், அதாவது அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல, ஆனா காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால பாடி எங்கேயாவது இருக்குமான்னு தேடி பார்த்தோம், அது கூட கிடைக்கல, எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்க நியூஸ்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த கேஸ் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சிடுறாங்க. அது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவரோட ஆஃபீஸில் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மட்டும் மீட்டிங் வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கால் வருது. அதுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்க எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நியூஸ்காரங்க பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அந்த நபர் லிஃப்ட்டில் போனதை நான் பார்த்தேன், வந்ததையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கேட்டது ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பேங்கிள்ஸை படிக்கட்டில் இருந்து தான் எடுத்த அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ வேகமாக அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் அன்னைக்கு வந்தது ஒருத்தர் இல்லை 2 பேர் சார். ஒருத்தர் வாட்ச்மேனை டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லிஃப்ட்லேயே வந்திருக்காரு. இன்னொருத்தர் தான் இந்த வேலைகளை, அதாவது சூட் கேஸில் என்னோட மனைவியை கொண்டு போனது அப்படின்ற எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கண்டிப்பாக இன்னொருத்தர் வெளியே இருக்கணும், அது நீங்கள் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன், அதாவது போலீஸ்காரர், இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான், இதுலேருந்து வெளியே வர்றது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்மலாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ விடுறதாவே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நவீன் ஆக்சிடென்ட் ஆனார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வேலையை பார்த்தது ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரர். அவர்கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது என் மனைவியை கூப்பிடணும்னு நான் போனேன், எதிர்ச்சியாக அவன் குறுக்கில் வந்துட்டான் சார், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியா தெரியுது, என்னை நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி ஆதாரங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருப்பார். ஸோ லூப் ஹோல்ஸ் அப்படின்றது இங்கே எதுவுமே இல்லை, நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டே மேலும் மேலே இதை கொண்டு போய்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட மனைவி உயிரோடவோ பணமாகவோ கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இது புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல மனுஷன் செம்ம கடுப்பாய் அவங்க இருக்க எல்லாரையும் கத்திட்டு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப கட் பண்ணி அந்த நவீன் இருக்கா இல்லையா, அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டு மது இருக்காரு அவர்கிட்ட போய் இவரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா காலேஜ் டேஸ்லன்னு கேட்க, பார்க்கல அப்படின்ற ஒரு பதில். அண்ட் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உங்களோட மனைவி உயிரோட இருப்பாங்க நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ணிக்கிட்டு எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரோட சோசியல் மீடியாவில் போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு போட்டோவை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. இது நேரம் வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அந்த நவீன் அப்படின்றவர், அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியுது. தலையிலே பின்னாடி மது பார்த்தீங்கன்னா ஒரு அடி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ அவரை காரில் போட்டுக்கிட்டு இந்த நபர் பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. தீக்ஷாவை, அதாவது ஹீரோயினை நினைச்சு இந்த மனுஷன் பயங்கரமாக குடிக்க ஆரம்பிக்கிறார். அவ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தேன், குறுக்கில் அந்த சின்ன வந்தான், இப்போ கல்யாணம் வரைக்கும் நடந்து போயிருச்சுடா, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி நவீன் கிட்ட அழுது புலம்பிக்கிட்டே இருக்க அவர் இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விலை மாது கிட்ட பாத்தீங்கன்னா கொண்டு போறாரு. அங்க அந்த பொண்ணு கூட இந்த மனுஷன் நேரத்தை செலவிட்டார் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற நோக்கத்தோட விட, ஆனா அங்க நடக்கிறது வேற. ஹீரோயின் மேல இருக்க ஆசையால பாத்தீங்கன்னா அவங்கள அடையணும் அப்படின்ற வெறியால இவங்கள பாட்டிலால அடிச்சு அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு வெளியில போய் இவரோட நண்பர்கிட்ட எனக்கு அவ வேணும், அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுடா, அவளை நம்ம கடத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் இந்த எல்லா பழியும் நம்ம சின்ன மேல தூக்கி போட்டுடலாம், ஏன்னா அவனுக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம உள்ள பூந்து அவங்களோட கணவரையும் தாண்டி கடத்திட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துடலாம்டா. பிரச்சனை எல்லாமே கணவருக்கும் சின்னாக்கும் தான் இருக்கும், 2 பேர்ல ஒருத்தன் ஜெயிலுக்கு போவான், இன்னொருத்தன் செத்து போவான், நம்ம பிளான் எப்படியா இருந்தாலும் முடியும் அப்படின்ற மாதிரி பாக்காவ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவரை ஓரமா ஒரு கட்டி போட்டுட்டு உன்னோட மனைவி இங்கதான் இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை அடிச்சு உள்ள கொண்டு வந்தது இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா அங்கதான் சேர்ல கட்டி போட்ட நிலையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட கணவரை பார்த்து அவங்க எழுதுகிட்டே இருக்க இவர் பார்த்தீங்கன்னா பக்கத்துல போய் உன்னை நான் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ எனக்கு கண்டுக்க கூட மாட்டேன், நடுவில் சின்ன வந்தா என்ன அடிச்சு ஓட விட்டான், இப்போ உன்னோட கணவர் வந்தா என்ன அடிச்சு ஓட விட்டுட்டான், நியாயமா இது, எனக்கு நீ வேணுமா, உன்னோட கணவர் உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா நீ எனக்கு வேணும், அதை நீ குடுப்பியான்னு கேட்க இவங்க தயங்குறாங்க. இதனால கடுப்பாய் சரி உன்னோட கணவர் உனக்கு வேணுமா, உன்னை நீ கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்ட, இதுக்கு வேற வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட கையை அறுத்து விட சொட்டு சொட்டா ரத்தம் ஒழுவ ஆரம்பிக்குது. ஸோ அவங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும்பா. அந்த 5 நிமிஷம் கேப்ல நீ அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சேன்வையா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவளுக்கு பதில் நீ செத்துப்போ, அவளை நான் விட்டுடுறேன்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறார். தன்னோட மனைவிக்காக தாஸ் ஆகிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி அதை ஏத்துக்கிட்டு அதுக்கான வேலைகள்ல இறங்கும் போது அப்பதான் உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ மனைவி உள்ளதா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா தாக்கிட்டு தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ண விடுறதா தெரியல. சண்டை மறுபடியும் கண்டினியூ ஆகுது.
இதனால வேற வழியே இல்லாம மதுவை கொலை பண்ணிட்டு தன்னோட மனைவியை போய் பாக்குறாரு. கையில அறுத்திருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ண அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த நபர் ஃபேக்கா இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி புரிய வருது. வேகமா அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு. அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் வந்து உங்ககிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க தன்னோட கணவரை இவங்க வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரரையும் திட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டில் இருக்க வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மது அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டான நவீன் பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுறாங்க. இவங்களை மயக்க மருந்து செலுத்தி ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில் இவங்களை பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கும் தெரியாமல் வெளியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சு இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இந்த மனுஷனும் நாங்கள் போய் பார்த்தோம், அந்த இடத்துல மது செத்து போய் கிடக்குற. ஆனால் அது மட்டும் இல்லாமல் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல இந்த சாவியை தவிர. அண்ட் இந்த சாவி இருந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனை உனக்கு தான் வரும், சரி வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த கேஸ்ல இருந்து இவரே ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த சிம்பாலிக்கா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து, அதாவது ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கைகளை கோத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.